அறிவியலின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று விமானம். போக்குவரத்து, இராணுவம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி என பல துறைகளிலும் விமானங்களின் தேவை புதிய பரிமாணங்களில் அதிகரித்து வருகிறது. விமானங்களுடைய செயல்பாடு, உருவாக்கம், ஆராய்ச்சி தொடர்பான படிப்புதான் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங். இந்த துறையில் சாதனை படைக்க வேண்டுமென்ற உறுதியான எண்ணம் கொண்டவர்களுக்கு வளமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. படித்து முடித்தவுடனே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த துறையை தவிர்த்து விடுவதே நல்லது. படிப்பு முடிந்தவுடன் உரிய நிறுவனங்களில் சேர்ந்து முறையான பயிற்சி பெற்று தொழில்நுட்பங்களை கற்றறிந்தால் மட்டுமே இதில் ஜொலிக்க முடியும். ஏரோநாட்டிக்கல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக எடுங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி இருக்கிற படித்தவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அப்படியே போயிருப்பாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதுக்கான எக்ஸ்ட்ரா கோர்ஸ், அதுக்கு தேவையான சிமுலேஷனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும், ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும், அந்த சப்ஜெக்ட் மேலே லவ் இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு பேஷன் இருக்கணும், அதில் ஈடுபாடு இருக்கணும், அதை முழுமையாக நம்பணும். ஏன்னா ஏரோநாட்டிக்கல்ன்றது நம்மளுடைய கண்ணையும் தாண்டி விண்ணையும் தாண்டி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. அதை லவ் பண்ணி படித்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியும். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 80 பொறியியல் கல்லூரிகளில் ஏரோநாட்டிக்கல் படிப்புகள் உள்ளன. இது தவிர சில தனியார் பல்கலைக்கழகங்களிலும் இந்த படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. மற்ற பொறியியல் படிப்புகளைப் போலவே இதுவும் 4 ஆண்டு காலம் கொண்டது. இதற்கு நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வு மூலம் சேர்பவர்களுக்கு ஆண்டு கட்டணமாக 36,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. +2வில் நல்ல மதிப்பெண் எடுத்து சென்னை குரோம்பேட்டை MITயில் சேரும் முதல் 7 மாணவர்களுக்கு 4 ஆண்டு கட்டணத்தையும் செலுத்தி 100% வேலை வாய்ப்பையும் DRDO வழங்குகிறது. பெரும்பாலும் பெண்கள் இந்த படிப்பை தேர்வு செய்வதில்லை. ஆனால் அவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஏரோநாட்டிக்கல் படித்து முடித்தவர்களுக்கு நாசா, DRDO, ISRO, BHEL, BDL போன்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த 3 ஆண்டுகளில் இராணுவ தளவாட பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் 10,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதால் இந்த துறையில் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஆளில்லா விமானங்களின் தேவை தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கண்காணிப்பு, ஏர் டாக்ஸி, உணவுப் பொருட்கள் டெலிவரி போன்ற சேவைகளில் ஆளில்லா விமானங்களின் தேவை இன்னும் சில ஆண்டுகளில் அதிகரிக்கும் என்பதால் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கவே செய்யும். இந்தியா மாதிரியான கண்ட்ரிகளுக்கு நமக்கு நிறைய அந்த ட்ரோன் டாக்ஸி தேவை, ஆளில்லா விமானங்கள் தேவை, மிகச்சிறிய விமானங்கள், மேபி ஒரு 20 பேரை சுமந்து கொண்டு போகிற ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் NAL ஈடுபட்டிருக்காங்க, HAL ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுக்கான வேலை வாய்ப்புகள் மிகவும் அருமையாக இருக்குது. அதனால் சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து உங்களோட முழு ஈடுபாட்டோட படிங்க. நமக்கு வேலை கிடைக்காதோன்ற எண்ணத்தை விட்டுறணும். இதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கற்பனை திறனும் மன உறுதியும் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆங்கில வழியில் பள்ளி படிப்பை முடித்தவர்கள்தான் இந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, ISRO தலைவர் சிவன் போன்ற பல பேர் சாதாரண குக்கிராமத்தில் இருந்து வந்து தமிழ் வழியில் படித்து இந்த துறையில் சாதனை படைத்திருக்கின்றனர். எனவே ஆராய்ச்சி பற்றிய ஆர்வம் இருக்க வேண்டியது முக்கியம். இந்த படிப்பை தேர்வு செய்யும் மாணவர்கள் கட்டமைப்பு மற்றும் ஆய்வக வசதி நன்றாக உள்ள கல்லூரிகளையே தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் ராஜேஷ்.